தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர், மூத்த ஊடகவியலாளர், வழக்கறிஞர் கோடீஸ்வரன் இணைந்திருக்கிறார். உரையாடுவோம். வணக்கம் சார். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். படத்தில் இருக்கும்போது கேட்குறீங்க, நிஜத்தில் வந்தால் கேட்க மாட்டேறீங்க, அமைதியாக இருக்கிறீங்க. அதாவது காவேரியில் அமைதி, அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலில் அமைதி, கவர்னர் வருவாராம், அவருக்கு எல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்களாம், அதெல்லாம் அமைதி. தெரியல, இனிமேல் இப்படி தான் அமைதியாக தான் போகும்னு நினைக்கிறேன் நான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளர் ஆளூர் ஷானவாஸ் இங்கே பாஜகவினுடைய ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நேர்காணலில் பேசுகிறாரு. ஒரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் தாவைக்காவை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அவர்கிட்ட கேட்கும்போது அதான் நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வெளிப்படையாகவே ஷானவாஸ் பேசுகிறத எப்படி பார்க்குறது? ஐயா, ஷானவாஸ்க்கு அரசியலில் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எப்படி சரியில்லைன்னா, கட்சி தலைமை என்ன நினைக்குதோ அதை தான் பேசணும். அவருக்கு தமிழ் உணர்வு ஜாஸ்தியாக இருக்குது, தமிழ்நாட்டு மீது அக்கறை அதிகமாக இருக்குது, அரசியல் தெளிவு மற்றவர்களோட அதிகமாக இருக்குது. அது யாரோட பிரச்சனை? அவரோட பிரச்சனை. இப்போ அண்ணன் வன்னியரசு இருக்கிறாரு, எழுச்சி தமிழர் திருமாவளவன் இருக்கிறாங்க. அவங்க அப்படி பட்டுப்படாத மாதிரி பேசுகிறாங்க. எங்கன்னா ஒரு இடத்துல விஜய் சாரை விட்டு கொடுக்குறாங்களா? நீங்கள் கூட்டணியில் தானே இருக்கீங்க. அப்போ கூட்டணியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசினா என்ன வேலை? இது இப்படியே தொடர்ந்து தான் என்ன ஆகும்னா, ஷானவாஸ்க்கு நெருக்கடி வரும். ஷானவாஸ் பேசுவது உண்மை, ஷானவாஸ் கேள்வி எழுப்புறது தர்மம். அது தமிழ் தேசியமாக, தமிழ்நாடு, தமிழ் தேசியம், தமிழ்நாட்டு நலன், தமிழ் சமுதாயத்துக்காக பேசக்கூடிய பேச்சு. அதை தான் இன்னைக்கு பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லையே. இவர் தனியாக இவர் பாதுகாக்க முடியுமான்னு இவர் ஏதோ முயற்சி பண்ணுறாரு. இப்போ எல்லாம் சேர்ந்து இவரை ரவுண்டு கட்டி அநேகமாக கொஞ்ச நாளில் இப்படியே போச்சுன்னா கட்சி விட்டு வெளியேற்றிடுவாங்க. நடக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுக்குழு கூட்டணும், செயற்குழு கூட்டணும். தம்பி ஷானவாஸோட பேச்சு நிறைய பேருக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. அதாவது நாட்டு மக்கள் எல்லாருமே ரசிக்கிறாங்க. என்னடா இது மாதிரி பேசக்கூடிய இந்த மாதிரி தன்மைப்படுத்தவர் சட்டமன்றத்தில் எம்எல்ஏ வாயில்ன்றதான் வருத்தம். இப்போ ஷானவாஸெல்லாம் இஸ்லாமியர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் எம்எல்ஏலாம் சுருக்க முடியாது. பார்வை பெருசு. ஒரிஜினலாக பார்த்தா அண்ணாவோட அந்த தன்மை, அந்த பேச்சாற்றல் எங்கன்னா என்றைக்குன்னா ஆபாசத்தை கிட்ட ஊற்றி விட்டுருக்காரு அவர். இல்லை யாருக்குன்னா ஃபோனில் உனக்கு ஒச்சிருவேன், மெரிட்டுருவேன், ஜெட்டியோடு அவுத்து உட்கார வைப்பேன், எதனா ஷானவாஸோட பேச்சு இருந்திருக்கா? அது ஒரு பேச்சுக்கு தமிழுக்கு ஒரு தெளிவான உச்சரிப்பிலிருந்து ஆரம்பித்து கண்ணியமான சொல்லாடல், நேர்மையான ஒரு அரசியல் வாழ்க்கை, எனக்கு இது போதுன்ற மாதிரி. எங்கன்னா கல்குவாரியில் ஆளூர் ஷானவாஸ்க்கு வேண்டப்பட்ட பாய்ங்க போய் பிரியாணி கேட்டாங்க, ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி அரசியல்வாதிகளை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுல அவருக்கு வெளிப்படையாக சொல்லி அவருக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவரோட பார்வைகள் அரசுக்கு எதிராக இருக்கிறது. விஜய் அவர்களை கேள்வி கேட்குற தன்மையில் இருக்குது. அது தமிழகத்தில் இருந்துக்கிட்டு அந்த போன்ற கருத்துக்கள் சொல்லுவது பத்திரிகையாளர்களுக்கோ இல்லை இந்த போல் அரசியல்வாதிகளுக்கோ அது நல்லது இல்லை. ஏன்னா தன்மை அப்படி இருக்குது. எதனா பேசினா அதாவது முதலமைச்சரை யாருன்னா எதனா கேள்வி கேட்டால் பிடிச்சி ஜெயிலில் போகிறாங்க. ஆமாம். நேற்று விக்டோரியா நீதியரசர் அவர்கள் கேட்குறாங்க கேள்வி, என்னப்பா உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை பற்றி இவ்வளவு மோசமாக, இவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறாங்க. அவர் பணம் பெற்றுக்கொண்டு அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறிகிற மாதிரி இருக்குது. யார் போய் பார்த்தது? ஆதாரம் இருக்கா? இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு கோர்ட்டு தலையிட்டு எஃப்ஐஆர் போட சொல்லுது. அப்போது எவ்வளவு ஓர வஞ்சனைகள் பாருங்கள். இப்போ இந்த விஷயத்துலலாம் பார்க்கும்போது அரசுக்கு சாதகமாக நீங்கள் ஜிங்சா கிடச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க, சூப்பராக சேமமாக வாழ்க்கையில் நல்லா போகலாம். அதுதான் அந்த அவர் ஆளூர் ஷானவாஸ் என்ன நினைக்கிறாருன்னா, ஆமாம் அவர் பார்க்குறாரு கவர்னர் ஹாப்பியாக இருக்கார், பிஜேபியில் இருக்கிறவங்களாம் ஹாப்பியாக இருக்கிறாங்க, நீட்டு தேர்வுக்கு இங்கே பெரிய போராட்டமோ பெரிய பிரச்சனையோ எதுவுமே இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க பால நிலையம் கொடுத்தாங்க, அப்புறமா அவங்களே திருப்பி வாங்கிக்கினாங்க, போதும் இதோட போதும் முடிச்சிக்கலாம், இதுக்கு மேலே போனால் சிக்கல் அப்படின்ற மாதிரி. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக தானே இருக்கீங்க. மத்திய அரசும் ஹாப்பி, மாநில அரசும் ஹாப்பி. அது ஆளூர் ஷானவாஸ்க்கு பொறுக்கலை. என்னப்பா அவனும் சிரிக்கிறான், நீயும் சிரிக்கிற, தண்ணி வரலப்பா அப்படின்னா அது பேசி போய் கர்நாடகாவில் வாங்கிட்டு வந்துடுவோன்னு போகிறாங்க. அதனால் அவர் பாவம் பத்திரிகையாளரில் அவர் 1000 இருந்தாலும் அதனால் அவர் அரசியல்வாதின்றதை அடிக்கடி மறந்துடுறாரு. அதனால் ஏற்கனவே இவர் டிஎம்கேக்கு போவார் அப்படின்னு ஒரு நான் கேட்குறேன், அவர் டிஎம்கேக்கு போட்டோம், இல்லை தெருவில் உட்காந்து அழுவிட்டோம், இல்லை நடு ரோட்டில் பார்த்து தூங்கிட்டோம், அது ஒரு பிரச்சனை. கேட்ட கேள்வி கரெக்டாக இல்லை. தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழில் மொதல் இடத்துல தமிழ்நாட்டில் பாடி இந்த பாட்டை தூக்கி 3ஆவதுக்கு மாற்றே நீ யாருன்னு கேட்குறாப்புல. இதில் நியாயம் இருக்கா இல்லையா? அவ்வளோதான். கேட்க எந்த கட்சினா இருக்கட்டும்ங்க, அவரு
கேட்குற கேள்வி நியாயம் தானே. அவங்க வந்து நீட்டு தேர்வு வந்து ஒரு விஷத்தனமான ஒரு பயிற்சின்றாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி சீமானும் அதே கேள்வி தான் கேட்குறாரு. இதே நீட்டுக்கு எதிராக தான் வைகோவும் பேசியிருந்தார். இப்போ என்னென்னா டெல்லியில் போய் புஸ்தகம் திறந்து வைக்கிறாராம். இப்போ ரொம்ப முக்கியம் புத்தகம் டெல்லியில் திறந்து வைக்கிறது. அதுக்கு ராகுல் காந்தி அப்புறம் விஜய் சார் வர்றதா சொன்னாராம். அப்புறம் இவர் தான் வேணான்ட்டாராம். அது மாதிரி குதிரை பேர மாதிரி என்னது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இந்த சகோதரர்கள்லாம் சொல்லுவாங்க என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள், கம்பி கட்டுற கதையெல்லாம் போடுறாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குதுங்க. இங்கே மக்கள் பிரச்சனை இவ்வளோ இருக்குது. இப்போ யாருமே புக்கே படிக்கிறது இல்லைன்னு அது என்ன பண்ணுறதுன்னு ராஜ்மோகன் போட்டு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி எப்படி படிக்க வைக்கிறது? நம்ம தான் இவங்களெல்லாம் இன்ஸ்டா ரீல்ஸுக்கு இது பண்ணோம். எப்படி இப்போ பயிற்சி பாருங்கள் நிலமை. அதாவது மாணவர்களை படிக்க வைக்கணும். ராஜ்மோகன் வந்து எப்படின்னா இந்த நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா 6 மணி வரலாம் தெளிவாக இருப்பாங்க, 6 மணிக்கு மேலே பேய் ஆகிடுவாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க நல்லவங்க. இப்போ ராஜ்மோகன் சாருக்கு எப்படின்னா காலையில் வந்து நல்லவராக இருக்கிறார். அதாவது மாணவர்களை படிக்க வைக்கணும், நல்ல கருத்து சொல்லணும், மாணவ சமுதாயம் இந்த பள்ளிக்கூடத்தில் இது பண்ணணும். அதாவது தாவேக்கால ஒரு அமைச்சர் ஏதோ தன்னால் ஆன முயற்சிகளை செய்கிறாருன்னா அது ராஜ்மோகன் அதில் ஒன்று பண்ணுறாரு. இவர் 3 மணி வரலாம் 2 மணி வரலாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தால் அந்த பசங்களை பிடிச்சி வைப்ஸ் பண்ணுறாங்க. தாவேக்காரங்க ரீல்ஸ் போடுறாங்க. பாட்டு வந்து உங்கள் விஜய் உயிர் என்ன பாட்டுக்கு போகும், எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போது இவராலேயே இவங்க கட்சியக்காரங்களால இவருக்கு பிரச்சனை பின்னடைவு. ஒரு ஸ்கூலில் ஒரு விஷயத்தை பண்ணால் வேறு ஸ்கூலில் இவர் ஒரு ஸ்கூலுக்கு சர்க்குலர் போட்டால் அவங்க 9 ஸ்கூலில் போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள். இப்போ என்ன பண்ணுறது? எல்லாம் இன்ஸ்டா மோகமாக போயிடுச்சு. இப்போ போய் படி, புக் எடு, பேப்பர் படினா. அதனால் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் தான் ஐயா புத்தகம் எழுதிட்டு இருக்கிறார். யார்? நம்ம வைகோ சார். இந்த புத்தக வெளியீட்டுக்கு விஜய் சார். ஏன்னா அவரும் பயங்கரமாக புக்ஸ் படிப்பார் சார். விஜய் சாருமே புக்ஸு ஒரேஷியஸ் ரீடர்னு கேள்விப்பட்டேன். அந்த லிசனர் இஸ் அ வெரி குட் லிசனர், ஒரேஷியஸ் ரீடர். ஆனால் யாராக இருந்தாலும் அண்ணாமலை சாருக்கு டஃப் கொடுக்க முடியாது. அவர் தான் 20,000 அவர் லெவலு இப்போ தாண்டி போயிருக்கும். ஆனால் அவ்வளோ நேரம் எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரியல. ரொம்ப நல்ல அரசியல் தன்மை இருக்குது இதிலலாம். இந்த மாதிரி அரசியல்வாதிகளோட ஆளுர் சானவாசெல்லாம் எப்படி இருக்க போகிறாருன்னு தெரில. அவருக்கு பாவம் இனிமேல் கொஞ்சம் இந்த மாதிரி அடிக்கடி பேசிகிட்டு இருந்தாருன்னா அவருக்கு யாருன்னா போய் சொல்லணும், பத்திரிகையாளர் அல்ல நீங்கள் ஒரு அரசியல்வாதின்னு அடிக்கடி சொல்லணும். அவர் திருப்பி பத்திரிகையாளர் மாதிரியே பேசிகிட்டு இருக்கார் சார். தமிழ்நாட்டினுடைய நீர் ஆதாரமான காவிரியில் ஏகப்பட்ட சிக்கல்கள். இந்த மேகதாட்டு அணை விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாய் திறக்காதது, அவருடைய ஜனநாயகன் திரைப்படம் கர்நாடகத்தில் ஓடிட்டுருக்கிறதுல எந்த விதமான சிக்கலும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லி ஜூனியர் விகடன் ஒரு செய்தி எழுதியிருக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? சார் ஜூவியில் இந்த செய்தி இருக்கிறது ஓகே, அது அவங்க ஒரு அடிப்படையிலையோ இல்லை ஒரு வியூகத்தின் அடிப்படையிலையோ இல்லை எழுதியிருக்கிறாங்க. ஒரு படம் சம்பந்தமாக அதை சுருக்கணுமான்றதுல எனக்கு ஒரு வருத்தம். ஏன்னா செய்தி மேபி உண்மையாக இருக்கலாம் இல்லை தவறாக இருக்கலாம், அது தன்மை வேறு. ஒரு முதலமைச்சரோட படம் ஓடாது, அதுவும் தமிழ்நாட்டினுடைய ஒரு தண்ணி பிரச்சனையும் ஒன்றான்னா அது சத்தியமாக ஒன்றும் கிடையாது. சரிதான். ஆனால் இப்போ நீட்டு விவகாரத்தில் பெரும் போராட்டம் நடந்தது, அதில் வாய் திறந்தது மாதிரி இல்லை. பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அமைச்சர்கள்லாம் திரைப்படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் அழுறதும் இந்த விஷயத்தில் தானே. அதுதான் இப்போ என்னென்னா ஜூவி மாதிரி ஒரு பத்திரிகையே இந்த சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கிறாங்க இன்றைக்கி ஆட்சியாளர்கள். இது மாதிரி ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலையோ இல்லை இது மாதிரி நம்ம பார்த்தது கிடையாது. பொதுவாக காவேரி பிரச்சனைன்னு வரும்போது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் வந்து ஒரு வலிமையான ஒரு எதிர்வினை, வலிமையான ஒரு குரலை தான் எடுத்து வச்சுருக்காங்க. அது அம்மையார் ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி அவர்கள், அப்புறம் ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருந்தால் கூட சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் டெல்லி புறப்பட்டு போய் ஏதோ ஒன்று பண்ணிக்கின்னு அந்த அவங்க பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இல்லையே. ஒரு 3500 கன அடி தண்ணி கேட்டு வாங்க முடியலன்னா நம்ம என்ன வெங்காயத்துக்கு கூட்டணியில் இருக்கணும்? இந்த கோவம் யாருக்கு வரணும்? விஜய் சாருக்கு தான் வரணும். உட்காந்து கடிதம் எழுதிட்டு இருக்கீங்க. இதே ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதப்போ நீங்கள் கேள்வி கேட்டிங்களா? அப்போ இனிப்பாக இருந்துச்சா? அப்போது ஒரு சைடு அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. அங்கே விவசாயிக்கு தண்ணி வரல. அப்போ அந்த வெற்றி கொண்டாட்டம் இதுக்கப்புறமா 50 நாள் ப்ளஸ் அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் அதையும் நீங்கள் அரசு விழாவாக கிட்டத்தட்ட கொண்டாடுவீங்க. அதாவது எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் போய் ஒரு விஷயம் எல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட அரசு விழா மாதிரி ஆகிடும். அரசு விழா அல்ல, அரசு விழா மாதிரி ஆகிடும். அப்போ உங்களோட தேவை, உங்களோட நோக்கம் என்பது இந்த மாதிரி விஷயத்தில் தான் இருக்குது. இப்போ பொதுமக்கள் பிரச்சனைக்கும் எதுக்கும் இல்லை. அப்போது முதலமைச்சரோட அந்த மௌனம், தொடர்ந்து மௌனம். இப்போ கடிதம் எழுதுறதுன்றது சார் அது வந்து ஒரு சம்பிரதாயம். இப்போ கடிதம் எழுதுனா அவங்க திருப்பி கடிதம் எழுத போகிறாங்க. தண்ணி வந்துச்சா,
அதான் கேள்வி. அதான் கேள்வி. அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியுமே பாருங்கள், இந்த இலங்கை மீனவர்கள் பிடிச்சிட்டு போவாங்க. அங்கே இருக்கிறவங்களும் இவங்க கடிதம் எழுதுவாங்க, அவங்க கடிதம் எழுதுவாங்க. பட் அதை ஒரு சில நேரத்தில் அந்த மீனவர்களை விடுவிப்பாங்க. பட் ஒரு சில நேரத்தில் அந்த பிரச்சனை இருக்குது. அப்போது அதுக்கு வந்து ஒரு நிரந்தர ஒரு தீர்வு இல்லை நிரந்தர ஒரு புரிதல் பாதிக்காமல் வந்துச்சுன்னா வரல. காவேரின்றது இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா நமக்கு ஒரு பாதி தமிழ்நாடோட நீர் ஆதாரம், ஒரு 60% மக்களோட பிரச்சனை. இந்த பிரச்சனையில் வந்துட்டு நீங்கள் வந்து பட்டும் படாத மாதிரி இருக்கிறீங்க. அதுவும் அந்த கடிதத்தோட தன்மையை படித்து பார்த்தா தூக்கம் வருது. உண்மையிலே நான் இன்னும் ஒரு 3 வாட்டி படித்தா தூங்கிட்டு இருப்பேன். அதாவது வழவழ குழான்னு மத்திய அமைச்சர் இப்படி பேசியிருக்கிறார், இது தப்பு, இது காவேரி நீர் மேலாண்மை வாரியத்துக்கோ இல்லை உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கெலாம் அது கருத்து எதிரானது. ஏன் ஒரு கண்டன வார்த்தைகள் இருக்கணும்ல. ஐயா இது எங்கள் பிரச்சனை, நாங்கள் 4 மாநிலம் சம்மந்தப்பட்டிருக்கோம். கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி. இது பற்றி தெரியாமல் ஒருத்தர் அறகுறையாக பேசிகிட்டு இருக்காரு. இவரெல்லாம் அமைச்சரா? அதாவது தேர்வு சரியாக நடத்த முடியல, தேர்வு எழுது துப்பு இல்லை, நடத்த துப்பு இல்லைன்னா இந்த அமைச்சர் பதவியே ராஜினாமா பண்ண சொல்லுவோம், தூக்கி எறிங்க அப்படின்னு மாணவர்கள் போராட்டம் நீட்டு விவகாரத்தில். காவேரி பிரச்சனையில் தொடர்ந்து மத்திய அரசு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது. கேட்டால் டிபிஆர் சரியில்லை, திருப்பி அனுப்பு, அதை சரி பண்ணி கொடுத்தா பார்த்துக்கலாம். காவேரி மேலாண்மை வாரியம் சொன்ன மாதிரி இல்லை தரவுகள், அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க பார்க்கலாம், நாங்கள் திருப்பி அனுப்பிச்சிட்டோன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அதில் தப்பு இருந்திருக்கு, அது சொல்ல வேண்டியதானே. ஆமாம். நீர் வந்து அதாவது தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கு, நீரோட போக்கையோ நீரோட பகிர்வையோ பாதிக்காத மாதிரி யாரும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு இருக்குங்க தீர்ப்பில். இதுதான் அந்த தீர்ப்பினுடைய சாரம்சம். மொத்தம் கிட்டத்தட்ட 3-4 சிவில் பெட்டிஷனு, ரிட்டு, மிஸ்செலேனியஸ் பெட்டிஷனு, ரிவ்யூ, என்னென்னமோ இருக்குது. சட்டத்தில் என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குதோ அத்தனை கூறுகளும் போட்டு பல வருடங்கள் பல நீதியரசர்கள் உட்காந்து ஒரு அருமையான தீர்ப்பு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி கொடுத்துக்கிறான். காவேரிக்கு அதில் ஓர வஞ்சனெல்லாம் செய்யலை, கர்நாடகாவுக்கு அது ஓர வஞ்சனை செய்யலை. அவங்க எடுத்துக்கிட்டு தான் மீதி தான் வருது. இந்த மீதியை கொடுக்கறது தான் இவங்களுக்கு வலிக்குது. அதாவது அதனுடைய கெப்பாசிட்டி ஜாஸ்தி. அதில் 177.25 டிஎம்சி. அதில் தமிழ்நாடு எடுத்துக்கின்னு அது அப்படியே கொஞ்சம் பாண்டிச்சேரிக்கு கூட போகும். ஒரு கணக்கு இருக்குது அதில். அப்போ கீழே இருக்கிற மாநிலங்கள் பாதிக்கக்கூடாது. அதே காவேரி தண்ணி கேரளாவுக்கும் கொஞ்சம் போகுது, அதுவும் பாதிக்கக்கூடாது. அப்படி பண்ணதை வந்துட்டு முதலமைச்சர் எவ்வளோ மோசமாக புரிஞ்சிருக்காரு. இது இப்போ நேற்று வந்து அங்கே தீப்பந்தம் ஏற்றி அங்கே விவசாயி போராட்டம் பண்ணுறாங்க. இங்கே விவசாயி போராட்டம் பண்ணால் காவல்துறை வந்துட்டு இல்லை தப்பு, உங்களை வந்து நாங்கள் காவல்துறையில் வைக்கிறோம், வீட்டு அடைப்பில் வைக்கிறோன்னு. அங்கே எப்படி இருக்கிறாங்க அரசியல்வாதி? போராட்டம் பண்ண பார்த்துக்கலாம், தண்ணி கொடுக்கக்கூடாது. ஒத்துமையாக இருக்கிறாங்களா விவசாயம் அரசியல்வாதியும்? இங்கே விவசாயம் அரசியல்வாதியும் இல்லை. இவங்களை இறக்கி விட்டால் தானே தமிழக அரசுக்கே ஒரு பலம். நாட்டில் பிரச்சனை பயந்து சாப்பிட்றாங்க சார். மாணவர்கள் நீட் எதிர்த்து போராடினா நமக்கு சார், அதாவது விவசாயிக்கு எது பிடிக்குதுன்றது முக்கியம் இல்லை, மோடிஜிக்கு எது பிடிக்குதுன்றது தான் முக்கியம். நான் பாட்டு நீங்கள் போராட்டத்தை டைட்டாக பண்ணிவிட்டு ஜி கோச்சிக்கினாருன்னா நான் என்ன வியாபாரம் பண்ணுறேன்? குதிரை பேர அரசியல் பண்ணுறேன். குதிரை பேர அரசியல் நான் பண்ணும்போது நான் எப்படி மோடிஜியை பற்றி பேச முடியும்? ஒன்று கூட்டணி போயிருக்கணும், போட்ட சீன் அப்படி போக முடியாது. இல்லை அதிமுகவை தனியாக கைட்டிக்கின்னு பலமாக வச்சுட்டு இருந்தால் இதுக்கெல்லாம் பயந்து சாக வேண்டியது கிடையாது. நான் என்ன பண்ணுறது? எனக்கு காங்கிரஸ் தான் எனக்கு 5 சீட்டு கொடுத்தாங்க, வாங்கினேன், பத்தலை. இப்போ காங்கிரஸையும் கேள்வி கேட்க முடியாது. அதாவது ஒரு அரசியலில் எப்படி போய் சின்ன பின்னமாக செதஞ்சு போய் சிக்கியிருக்கிறாங்க தெரியுதா? அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு பிஜேபியை ஒதுக்கி விடு, நான் வரேன், எனக்கு திமுக தான் எதிரின்னா கூட்டணியும் தப்பிச்சிருக்கோம், இன்றைக்கி ஏதோ 4 கேள்வி கேட்கலாம். ஆமாம். ஆனால் அதை செய்யலை. சரி, அதிமுகவை தொடாமல் இந்த எம்எல்ஏக்களை இது பண்ணாமலாம் அவங்க கூட கூட்டணிக்கு வெளியில் சப்போர்ட்டு, கம்யூனிஸ்ட்டு கூட்டணிக்கு வெளியில் சப்போர்ட்டு, காங்கிரஸும் வெளியே இருந்துக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரையும் கேள்வி கேட்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? உங்கள் கட்சியிலே ஊழல்வாதிகள், அதிமுக இருக்கிற ஊழல்வாதிகளை சேர்த்திட்டீங்க. அப்போ ஊழல் குற்றச்சாட்டு, அப்புறம் சிபிஐயில் வழக்கு, கரூரில் ஓடி போன சம்பவம், துயர் சம்பவம், அதுவும் சிபிஐ கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் மீது இன்கம் டேக்ஸு, வருமானத்துறையெல்லாம் இன்னும் அது ஃபுல்லாக முடிஞ்ச பாடு இல்லை, அது என்ன தன்மை தெரியாது. இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டேன் நீங்கள் எப்படி சார் மற்றவங்க பிரச்சனைக்கு கேள்வி கேட்பீங்க? இப்போது ஐயா நல்ல கண்ணால் பேச முடிஞ்சதுன்னா மடியில் கணம் கிடையாது, எதுவாக இருந்தாலும் பேசுவார்.
ஒரு வீரபாண்டியனால் கம்யூனிஸ்ட் தோழர்களால் வந்துட்டு இன்றைக்கும் வந்து விவசாயிகள் கூட தான் நிற்கிறாங்க. ஆனால் சொத்து கிடையாது, அமலாக்கத்துறையை பார்த்து பயப்பட வேண்டியதில் கேள்வி கேட்குறாங்க. நீங்களாம் எப்படி பேச முடியும்? இப்படி தான் பண்ணணும். இப்போ என்னென்னா உங்கள் பயத்தால் தமிழ்நாடு பாதிக்கப்படுது இல்லை, நிச்சயம் அதுதானே பிரச்சனை. படத்துலலாம் வந்து அப்படி பார்ப்பீங்க, ஒரு பபுள் காமில் வந்து கண்ணாடியை வச்சு பபுள் கம் அப்படி உருட்டி விடுவாங்க, அப்படி ஷூ அப்படி வச்சு பபுள் காம் எடுத்து அப்படியே கயிறை அறுத்து அப்படியே தீவிரவாதியெல்லாம் அப்படியே கத்தியில் குத்தி அப்படியே மொத்த பேர் காப்பாற்றுவீங்க. எவ்வளோ புரட்சி பண்ணியிருக்கு, புரட்சிலாம் பண்ணிங்க படத்தில். அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டாங்க. ஐயா தண்ணி வரல ஐயா, ஆடு மாடுலேருந்து விவசாயிகள்லேருந்து குடிக்கிறதுக்குலேருந்து எல்லாத்துக்கும் தேவை, அதெல்லாம் கேளுங்க. நான் உட்காந்து கடிதம் எழுதுறீங்க, ஏதோ விண்வெளியிலேருந்து ஏதோ கடிதம் அந்த புராண காலத்துலலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உட்காந்து நல்லா நல்லா புறா ஒன்று வாங்கி கொடுத்தா புறா காலில் கட்டி அனுப்புவீங்க உங்களுக்கு கடிதத்தை. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இவ்வளோதான் உங்கள் கோவமா? சரி, கோவத்தை கூட வந்து டைரெக்டாக காட்ட வேணாம் சார், பயம் இருக்கும் சார். அதை மறைச்சி ஏதோ நடுவர் மன்றம் அந்த தீர்ப்பாயம் உட்காந்து கூடுது பேசுது, அது வந்து ஒரு சொல்லுது 3500 கியூசெக்ஸு பஞ்சாயத்து அப்புறம் இருக்கட்டும், ஜூன் மாதத்துல வந்து தண்ணி போகல, ஜூன்லேயும் பற்றாக்குறை, ஜூலைலேயும் பற்றாக்குறை, ஜூலையும் முடிய போகுது, இது ஆகஸ்ட் வரப்போகுது, இன்னும் ஒரு 2-3 நாளில் 3500 கியூசெக்கு 15 நாள் தண்ணி விடுப்பானா? தண்ணி விட முடியாதுன்றாங்க. நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு 10வது அடுக்கில் அமைச்சருங்கெல்லாம், அதாவது முதலமைச்சருக்கு தனியாக சிறப்பாக பார்த்தா கடல் தெரியணுமா, 10வது மாடியிலேருந்து நிர்வாகம் பண்ணால் ஆட்சி ஏறுமுகமாக இருக்கும்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாராம். ரத்தன் பண்டிட் சொன்னதாக சொல்லப்படுகிறது தகவல். நம்ம என்னத்தை போய் பார்த்தோம், கேட்டால் கூட்டம் நிறைய வருதாமா, கூட்டத்தை பார்க்குறதுக்கு அந்த சின்ன ஆஃபீஸ் பத்தலையாம். எனக்கு ஒரு அதிகாரி சொல்லியிருந்தார், ஒரு பெட்ரூம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது, ரொம்ப சிறுசாக இருந்தால் அமைப்பாக இருக்காது, அது இருக்க வேண்டிய சைஸில் இருக்கணும், அது ஒரு இருட்டு இருக்கணும், காலையில் ஜன்னல் திறந்தால் வெளிச்சம் வரணும், ஒரு படுத்து உறங்கக்கூடிய ஒரு பெட்ரூமுக்குன்னு ஒரு சில அமைப்பு இருக்குது. அப்போ தான் யோசித்தேன், இப்போ பெட்ரூம் இப்போ ஒரு இந்த சைடு ஒரு 30 அடி, இந்த சைடு 30 அடி பெட்ரூம் வந்து ஒரு பெட்டை போட்டு உங்களை படுக்க வச்சா தூக்கம் வருமா? அதில் பெருசாக இருக்கும், அந்த அந்த மூலையில் ஏதோ நின்று ஆடுற மாதிரி இருக்கும், இந்த மூலையில் காற்றச்சா யாரோ வரா மாதிரி இருக்கும். அப்போ உங்களோட புரிதல் என்ன? ஏன்னா நான் தலைமைச் செயலகம் நான் போயிருக்கேன், அந்த பழைய பில்டிங்லாம் இப்போ அந்த பழைய முதலமைச்சரோட அலுவலகம் தாராளமாக இருக்குங்க, இடம் விசாலமான இடங்க. வண்டி விடுறதுக்கு தான் பிரச்சனை, பார்க்கிங் பெரிய பிரச்சனைங்க, சாப்பிட்றதுக்கு பிரச்சனை, அரசு ஊழியர்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் பார்ப்பேன் லிஃப்ட்டில் படிக்கட்டில் வந்து மரத்து கீழே கேன்டீன் பக்கத்தில், அதுக்கப்புறம் பின்னாடி பாழடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கும், அதுக்கு வெளியில் இந்த டிரைவருங்க ஓயங்க இந்த செக்ஷனில் இருக்கிறவங்கலாம் படிக்கட்டு ஏறுற இடத்துல வராண்டாவில் உட்காந்து சாப்பிடுவாங்க, அதெல்லாம் இருக்குங்க. அப்புறம் வண்டி போக்குவரத்து நெரிசல் இருக்குது. முதலமைச்சருக்கெல்லாம் இட நெருக்கடிலாம் கிடையாது. ஆனால் உங்களுக்குன்னு போது இவ்வளோ பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு பண்ணும்போது சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுக்குறீங்க, உங்களோட தேவைகளுக்கு இந்த இப்போ வேறு கர்நாடகாக்காரர் தான் சிறப்பு பிரதிநிதியாக போட்டிங்க. சிறப்பு பிரதிநிதி என்ன பண்ணுறாரு? கன்னடாவில் பேசுவார்ல அவர், கன்னடாவில் பேசுவார்ல அவரையும், மாணிக்கம் தாக்கூர் சர்வ வல்லமை படைத்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர், 2 பேரையும் கூப்பிட்டு போங்கப்பா, நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும், போயிட்டு முதல்ல நீங்கள் ஒரு இந்த தண்ணி திறந்து விட சொல்லுங்கள், ஒரு 4 நாளைக்கு தண்ணி வந்துட்டுருக்கோம், நான் அங்கே வரும்போது 3500 கன அடி காவேரி மேலாண்மை சொன்ன மாதிரி தண்ணி வந்துன்னு இருக்கணும். ஒகேனக்கலில் பரிசல் போனோம், ஒகேனக்கலுக்கு கீழே மேட்டூர்லேருந்து தண்ணி திறந்து விடணும். அது வந்து ஓரளவுக்கு அட்லீஸ்ட்டு கரூர் வரலன்னா கொஞ்சம் விவசாயம் நல்லாயிருக்கும். திருச்சிக்கு கீழே வந்து கல்லணையில் முக்கொம்பில் பிரிஞ்சு அதுக்கப்புறமா வந்து திருவாரூர் தஞ்சாவூர் போய் நாகப்பட்டினம் போய் கடலூர் போகிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சா? இதனுடைய அமைப்பு தெரிஞ்ச அமைதியாக இருப்பீங்களா நீங்கள்? நான் இங்கே உட்காந்துக்கிட்டு பேசுகிறேன், ஒரு பெரும் பத்திரிகையாளர் நான் பேசுகிறேன், இது எந்த மாதிரி பாதிப்பு வரும்னு. இப்போ திறந்து விட்டால் கூட வெறும் கரூரில் ஒண்டி விவசாயம் பண்ணணும். கரூர் அந்த சைடு உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு மேலே சேலம் வழியாக கரூர் வழியாக அங்கே கொஞ்சம் தண்ணிகள் இருக்கும், அவ்வளோதான். துறை சார்ந்த அதிகாரிகளோட உட்காந்து பேசுகிறாரா? பேசியிருந்தால் இது தெரியும்ல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது. சார் இப்போது துறை சார்ந்தன்னா இப்போ வந்தே மாதரம் பிரச்சனை வந்துச்சு. வந்தே மாதரம் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த பாட்டு பாடுறதுல நமக்கு எதுனா பிரச்சனையாக இல்லை. ஒரு துணைவேந்தர் ஒரு விஷயம் சொல்கிறார், கண்டிப்பாக இது முதலமைச்சரோட கவனத்துக்கு போகலை அப்படின்னா இன்டெலிஜென்ஸோட ஃபெயிலியர். இதில் நடவடிக்கை எடுக்காதது பொலிட்டிக்கலில் இஸ் அ ஃபெயிலியர். அப்போ இன்டெலிஜென்ஸாக ஃபெயிலியர், பொலிட்டிக்கலாக ஃபெயிலியர், கல்ச்சுரலாகவும் ஃபெயில், கலாச்சார செய்தே ஃபெயிலியர்.
ஏன் அப்படின்னா ஒரு அரசு எப்படி இன்சென்சிட்டிவாக இருக்கு பாரு. அதாவது கவர்னர் செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, கவர்னர் சொன்னதா இதுதான் வந்து மத்திய அரசு சர்க்குலரா, மத்திய அரசு போட்டிருக்கான், இதை செய்யலைன்னா தண்டனை எடுப்பாங்களாம், குற்ற நடவடிக்கை எடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்படி மாதிரி பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு துணைவேந்தர் சொல்கிறார். இந்த துணைவேந்தரை கூப்பிட்டு, நான் சொல்கிறது கேள்வி, நான் முதலமைச்சர், உனக்கு வந்து முதல் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி சொல்வார், இல்லை எஜுகேஷன் செக்ரட்டரி சொல்வார், அது பிரகாரம் நீங்கள் நடங்க, ஆவறதை நான் பார்த்துக்கிறேன். இல்லைங்க நான் கவர்னர் மீறி போக மாட்டேன், சரி 2 நாள் லீவ் போட்டு போய்டு, ரெஜிஸ்டாரை வச்சு நான் நடத்திக்கிறேன். இல்லைன்னா அங்கே யாருன்னா கொஞ்சம் சாப்பாட்டில் நம்மள மாதிரி உப்பு அதிகமாக போகிற அதிகாரி இருப்பாங்க, ப்ரொஃபஸர் சாப்பிட்டு தமிழ் உணர்வு அதெல்லாம் கொஞ்சம் சேர்ந்துருக்கோம், அந்த ஒரு பேராசிரியரை கூப்பிட்டு, எப்பா நான் நிகழ்ச்சி நீ நடத்துறியா? நடத்துகிறேன் ஐயா. கவர்னர் வருவார், இந்த பாட்டை போடு. கவர்னர் கோச்சிங்கன்னா கோச்சிங் போய்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமைச்சரை வச்சு கொடுங்க. இப்போ ஒரு சில பேர் ஃபீல் ஆகுறாங்க, கிராஜுவேஷனுக்கு கவர்னர்கிட்ட வாங்கணும் தான் வந்தேன், அவங்களுக்கு கவர்னர் போனால் பரவாயில்ல, முதலமைச்சர் சிஎம் விஜய் நான் வரேன், நான் வந்து கொடுக்குறேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயா கவர்னர் வரவே வேணாம் ஐயா, தயவுசெய்து நீங்கள் வாங்கன்னு வாங்க. ஆமாம், அதாங்க ஆளுமை. கவர்னர் வந்தால் அந்த பாட்டு போடணும்ல, முதலமைச்சர் நானே வரேன், என் பேர் சேர் நிகழ்ச்சியில் வரேன், எப்படி பார்க்குறான்னு போடும். ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து, நீராறும் கடல் எடுத்து, மனோன்மணியன் சுந்தரனார தாத்தாவோட பேரில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் அவர் எழுதின பாட்டை நம்மளால் பாட முடியல. அதாவது 3வது இடத்துக்கு அந்த பாட்டு போகுதுன்னா ஒத்துக்குவீங்களா? சரி நான் கேட்குறேன், இப்போது இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க பிரதமரா, 2வது இடத்துல எதிர்கட்சி தலைவராக ஜெயிச்சவர் ராகுல் காந்தி, 3வது இடத்துல மற்ற கட்சிகள் இருக்குது, திரிணாமுல் காங்கிரஸ், இது 3வது இடத்துல இருக்கிறவரை முதல் இடத்துக்கு போட்டு அவர் தான் பிரதமராகிறவர் இனிமேல்ட்டு வந்து எதிர்கட்சி தலைவரை மாற்றினா சும்மா இருப்பீங்களா? இல்லை ஒரு மெடல் ஓடுறாங்க, கோல்டை வந்து சில்வரை பிரான்ஸை தூக்கி கோல்டானா விடுவீங்களா? அதுதான் ஐயா நீங்கள் பண்ணுறது. 3மே மெடல் தான். தமிழ்நாட்டில் நாங்கள் எங்கள் கலாச்சார மரபு இது, அதை எதுக்கு மாற்றுறீங்க? நாங்கள் பாட மாட்டோம் சொல்லலையே, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எதுக்கும் சண்டைன்னு கேட்குறேன், குடும்பம் என்ன ஆகுதுன்னு கேட்குறேன் நான். இது என் தாய், தமிழ் தாய் வாழ்த்து, இது எனக்கு அப்பா, என்னை வளர்த்து ஆளாக்குறது தேசியன்றது. இது தமிழ் தேசியம், மாநில உணர்வுக்கும் தேசிய உணர்வுக்கும் எந்த கேவலத்துக்கு இந்த மாதிரி சண்டை முட்டி விட்றீங்க? இதை இப்போ என் குடும்பத்துக்கு எடுக்கிறது தானே. இப்போது என் அப்பாவும் என் அம்மாவும் சண்டை போட்டாங்கன்னா குடும்பம் விளங்காது. அது மாதிரி இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி மாற்றி விட்றீங்க. யாருக்கு ஏற்க பண்ணுறீங்க? உங்களுக்கு எல்லாம் ஒன்று, உங்கள் மொழி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு அப்படி இல்லையே. நாங்கள் இந்தி எங்களுக்கு தாய்மொழி இல்லையே, நாங்கள் இந்தியை எதிர்க்கலையே, இந்திக்கு எதிரானவர்கள் இல்லையா. இந்த பாடல் நாங்கள் பாட மாட்டோம் சொல்லலையே, பாடுவோம். எங்கள் மரபை ஏன் மாற்றுறீங்க? எங்கள் கலாச்சாரத்தை ஏன் மாற்றுறீங்க? முதல்வர் கொஞ்சம் சைலண்ட்டாக ஜம்முன்னு இருக்கிறதுனால இப்படிலாம் பண்ணுவீங்களா? இப்போ இதே வேறு யாருன்னா இருந்தாங்கன்னா இதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல. இப்போ நீ வரவே வேணாம், நீங்கள் வந்தால் தானே போடணும். தொடர்ந்து பேசுவோம் சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.